நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கிறது குணத்தில் ஒரு சாலச்சிறந்த ஒரு மயிலம் மாடுங்க. நம்ம ஏன் முன்னாடி எடுத்த உடனே குணத்தை பற்றி பேசுகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாடு என்பது நம்ம ஒரு வாரத்திற்கு ஒரு 10லேருந்து 15 நாட்டு மாடுகள், காங்கேயமின மாடுகள், பெருங்கூட்டு மாடுகள் பதிவு செஞ்சாலுமே, இந்த மாதிரி ஒரு குணத்தில் மாடு தேடி அமைவது என்பது ரொம்ப ரொம்ப ரேருங்க. நம்ம ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பச்சை குழந்தை கூட அந்த அடியில் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரலாமுங்க. அந்த அளவுக்கு ஒரு சாமி சிலையாட்டம் இருக்கக்கூடிய ஒரு மயிலை மாடுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்குங்க, ஒரு புது இடத்திற்கு வந்ததுன்னா, அடுத்த நொடியே வந்து அடாப்ட் ஆயிக்குதுங்க. அதாவது எந்த ஒரு மாடாக இருந்தாலும் ஒரு 4 நாட்கள்லேருந்து 5 நாட்கள் ஆகுங்க நம்ம கைப்பழக்கத்துக்கு வருவதற்கு. ஆனால் இந்த பெருங்கூட்டு மயிலை மாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த நொடியே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கைப்பழக்கத்துக்கு வந்துடுங்க. அந்த அளவுக்கு குணத்தில் சாலச் சிறந்த மாடுங்க. நம்ம மடிக்கூச்சம் என்பது மடி நீவி எல்லாமே காமிச்சிருப்போம்ங்க. மடிக்கூச்சம் என்பது ஒரு எள்ளளவும் கூட கிடையாதுங்க. அதே போல் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கறவை திறன் கன்றுக்கு போக நேரம் 3 லிட்டர் நீங்கள் கறந்துக்கலாமுங்க. மாடு பராமரித்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, கன்று போடும் பக்குவத்தில் அதாவது கலப்பின மாடு எந்த அளவுக்கு மடி வைக்குமோ அதை விட ஒரு படி மேலாகத்தான் வைக்குங்க. நீங்கள் வீடியோ பதிவில் பார்த்தாலே தெரியும் அந்த மடியினுடைய விலாசம் எவ்வளோ இருக்குது. அந்த மடி சுருக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குதுங்க. ஸோ மடி என்பது மடிகால் சுத்தம் என்பது நல்ல தெளிவாக வருங்க. காங்கேயம் மாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அனுபவமே கிடையாது. நான் இப்போ தான் முதல்ல ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, நிச்சயமாக நீங்கள் இந்த மாட்டை வாங்கி வளர்த்துட்டு நீங்கள் இதிலிருந்து பழகிக்கலாமுங்க. அந்த அளவுக்கு குணத்தில் சாலச்சிறந்த மாடு. ஸோ இந்த மாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.